புண்ணியம் செய்த கர்ம வினைப்படி ஒருவருக்கு விதி அமைகிறது. விதிப்படி நடக்கும் என்று சொல்கிறாங்க கிராமத்தில் கூட. அந்த விதி இலக்கணம் என்பது உயிராக அமைகிறது, ஆத்மாவாக அமைகிறது, ஜீவனாக இருக்கிறது. அப்போ இந்த விதி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய கடகராசியை லக்னமாக கொண்டு பிறந்தவர், அந்த கடகம் என்பது தத்துவம் பாருங்க, ஜலராசி, நீர் சம்பந்தப்பட்டது. ராசி சரராசி லக்கணம்னு சொல்லுவாங்க. இந்த 12 ராசியில் சரம், ஸ்தரம், உபயம் இப்படி 3 வகை இருக்குது. சரத்தில் பிறக்கிறவன் மேஷராசி சரம், கடகம் சரம். இப்படி வரும்போது அந்த ஜோதிட விதி சரத்தில் பிறந்தவன் 11ஆம் வீடு சிறப்பு தராது, பாதகம் தரும். ஸ்தரத்தில் பிறந்தவனுக்கு 9ஆம் இடம் சரி வராது, பாதகம்னு சொல்லுவோம். ஆனால் வருது, அது யாருக்கு வருது எப்படி வருதுன்றது அவ ஜாதகத்தில் தெரியும். உபயராசி லக்னமாக கொண்டவன் தனுசு, மிதனம், கன்னி, மீனம் இதெல்லாம் உபயராசி. இது லக்னமாக கொண்டவனுக்கு 7ஆம் இடம் பாதகம் தரும். அந்த முறையில் கடக லக்கணம் பிறந்தவனுக்கு 11ஆம் இடம் சுக்கிரன் வீடு, பாதகாதிபதி ஆகிறார். கடக லக்கணத்துக்கு பிறந்தவன் சுக்கிரன் நல்லவன் இல்லை. ஆனால் உதாரணத்துக்கு கடக லக்கணம், நானே கடக லக்கணம், எனக்கு சுக்கிரன் பலம் இல்லை. பிறக்கும்போது நீச்சமாக இருந்தான், 20 வருஷம் அது நடந்தது. எப்படி பாருங்க, அற்புதம். நீச்சம் அடைஞ்சு போச்சு. பாதகாதிபதின்றவன் கெட்டவன், அவன் என் ஜாதகத்தில் கெட்டு இருக்கிறான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ 11ஆம் இடம் சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு, கன்னியில் இருக்கிறான். நான் பிறக்கும்போது கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெறுவோம். அந்த திசை எனக்கு வந்தது, அது எனக்கு கொடுக்க வேண்டியது என்னவோ திருப்தியாக கொடுத்தது. நீச்சம் பெற்ற கிரகம் கூட ஒருவனுக்கு உயர்த்ததுன்னா அவன் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். சரி, சரராசி சொன்னேன், 11ஆம் இடம் சொன்னேன், சுக்கிரன் பலம் அறிஞ்சு சொல்லணும், இதை சொன்னேன். அவருடைய ராசி எப்படி இருக்குதுன்னு பார்வையில் பார்த்தோம்னா நண்டு போகிற மாதிரி இருக்குமோ அதனுடைய வடிவம். நண்டு சின்னம் கொடுத்துக்குது கடகத்துக்கு. தத்துவம் தண்ணி, ஜலம், கடகம். சரா ராசி. அடுத்தது அந்த ராசி என்ற கடகம் யாருக்கு கூடாது? நவகிரகத்தில் சந்திர பகவானுக்கு சொந்த ஊடு. அங்கே சந்திரன் ஆட்சி படுறோம். எனக்கு பாருங்க, கடகம் பிறக்கும்போதே சந்திரன் லக்னத்திலே இருக்கிறோம். அப்போ எனக்கு ஆட்சி பெற்ற சந்திரன் நான் பிறந்த லக்னத்தில் அந்த வீட்டுக்காரனே இருக்கிறான். அது பலம். அதுவும் தண்ணி கிரகம். பெத்த தாயை சொல்லும். சந்திரன் பெத்த தாய். இரவில் பிறந்தா, பகலில் பிறக்கிறவனுக்கு சுக்கிரன் தாய் ஆயிடுவோம். சந்திரன் ஆட்சி வீடு, ஜலராசி, ஈஸ்வரன் ஸ்தாபிக்கப்பட்ட இருதயம். இவ்வளவு சிறப்பு பொருந்திய
கடகத்தில் பிறக்க இந்த ஜாதகம் கொடுத்து வச்சிருக்கணும். எந்த வகையிலையும் முன்னேற்றம் உண்டு, தைரியமா நம்பலாம். அடுத்தது, இந்த லக்னத்தில் நீங்களே ஒருத்தர் பிறந்திருக்கிறீங்க. பொதுவாகவும் சொல்லலாம், கடக லக்னத்தில் பிறக்கிறவங்க அதிகமான அறிவாளிகளை பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு அறிவாளிடாம என்ன சொல்லுவாங்க, மற்றவரிடம் அதிகம் மரியாதை செலுத்துவார்கள். இவங்க யாரையும் தூசா நினைக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் மரியாதை செலுத்துவாங்க. மக்களிடம் அதிக மரியாதை பெற்று செல்வாக்கு பெறுவாங்க. குடும்பத்துக்குள்ளே போனால் மனைவி மேலே, மக்கள் மேலே, குடும்பத்து மேலே அதிகம் பாசம் உள்ளவங்க. இங்கே ஒன்று சொல்லணும், குடும்ப பாசம் அதிகம் பெற்ற இவர்கள் குடும்பத்துக்கு தேவையானது எல்லாம் செய்தாலும் கூட இவர்களுக்கு மரியாதை செல்வாக்கு பப்ளிக்கில் அமையும். பொதுஜன சேவை, மக்கள் தொடர்பு, சமுதாயம், இதில் அதிகமான மரியாதை பெற்று பெருமையாக வாழக்கூடியவங்க கடகத்தில் பிறந்தவா. அதனால் குடும்ப பாசம் அதிகம் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் இவருடைய பாசத்தை அறிந்து கொள்ள முடிவதில்லை. இவர் பேச்சில் பாரு ஒரு வித நியாயம் இருக்கும். ஆனால் மற்றவர்கள் சொல்லுவாங்க, என்னடா பேசுகிறான், இப்படி இருக்கிறான். அப்படி இல்லை, இவர் பேச்சில் நியாயம் இருக்கும். பச்சாதாபப்படுவார் பிறர் மேல். நீர்வழி தத்துவமாக இருப்பதால் மேடையில் சிறந்த பேச்சாளர். பொதுவாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைபவர் கடகத்தில் பிறந்தவர். அடுத்தது, கடக லக்னத்தில் பிறந்தவா நவகிரகங்கள் 9 இந்த லக்னத்துக்கு எப்படி ஏற்புடையதாவது, எப்படி சிறப்பு தராத போகுது என்பதை இப்போ நான் சொல்கிறேன். இந்த லக்னத்தில் பிறந்தவன் சந்திரனுக்கு சொல்லிட்டேன், சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவார், பலம். அதே சந்திரன் ரிஷபராசியில் உச்சம் பெறுகிறார், அது பலம். இந்த 2 இடமும் சந்திரன் இருந்தால் கடக லக்னத்தார்கள் முன்னேற்றம் உண்டு. நவகிரகத்தில் அடுத்தது நான் சொல்கிறேன், செவ்வாய், குரு, இந்த 2 கிரகமும் இந்த கடக லக்னத்தாருக்கு தனப்பிராப்தி, உயர்நிலை வாழ்க்கை, சமுதாய அந்தஸ்து அத்தனையும் கொடுக்கக்கூடிய நன்மை செய்யும் கிரகம் செவ்வாய், குரு. செவ்வாய், குரு சேர்ந்து காணப்பட்டால் குருமங்கள யோகம் ஏற்படும். செவ்வாய்க்கு 7 குரு இருந்தாலும் இந்த குரு செவ்வாய் யோகம் சிறப்பு தருகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன். புதன் லக்னப்படி 3ஆம் இடம், அது அவ்வளோ சிறப்பில்லை. லக்னப்படி 12ஆம் இடம், விரயம், சிறப்பில்லை. இந்த 2 இடத்துக்கும் புதன் கிரகம் ஆதிபத்தியம் பெற்றது. அதனால் கடக லக்னத்தாருக்கு புதனும் சுக்கிரனும் நான் சொன்னேன் 11ஆம் இடம் பாதகம் தரும், பாதகாதிபதி ஆகிறார். கெட்டிருந்தால் மட்டுமே அவர் உயர்ந்த நிலை தருவார். சுக்கிரனும் புதனும் நன்மை தராது. குரு சுக்கிரன் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கும். குருவை சொல்லும்போது
அவருக்கு 2 ஆதிபத்தியம். கடகத்திலேருந்து பாருங்க தனுசு ராசி 6ஆம் வரும், அது குரு வீடு. அந்த கடக லக்னத்தைப்படி பாருங்க 9ஆம் இடம் மீன ராசி வரும், அதுவும் குரு வீடு. அப்போ 6, 9 என்ற 2 வீட்டுக்கு குரு பகவான் ஆதிபத்தியம் பெறும்போது இதில் முக்கியம் எதுன்னு சொல்கிறேன். 6 முக்கியம் இல்லை. குரு 6ல் இருப்பதை விட பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருந்து ஒருத்தன் பிறந்தா குரு பகவான் அள்ளி கொடுப்பார். பாக்கியக்காரன் இல்லையா? அங்கிருந்து கடகத்தையே பார்ப்பார். 5ஆம் பார்வை வாழ்க்கையில் உயர்ந்த நிலை. இப்படி பிறந்துவா. மேனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் இருந்து பிறந்தா, செவ்வாயுடன் சேர்ந்திருந்தா அல்லது செவ்வாய்க்கு 7ல் இருந்தால் பிரமாதமான யோகம். 6 விட 9 வச்சு தான் குருவுக்கு பலன். 6ல் இருந்தால் சுமாரான பலன் தருவார். ஆனால் குரு கெடுக்க மாட்டார். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாகவே எடுத்துக்கலாம். இப்போ குரு செவ்வாயை பற்றி சொல்லணும்னா, செவ்வாய் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தா விருச்சிக ராசிக்கு உள்ளவன். விருச்சிக ராசி எப்படி வரும்? கடகத்திலேருந்து பாருங்கள் 5ஆம் இடம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம், குலதெய்வம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், செவ்வாய் கிரகம். அதே செவ்வாய் பாருங்க 10ஆம் இடம் உயர்ந்த நிலை, அது மேஷராசி செவ்வாய். அப்போ செவ்வாய் 5ஆம் வீடு 10ஆம் வீடு இந்த ராசிக்கு ஆதிபத்தியம் பெற்றவர். ஆகையினால கடகலக்கணத்தாருக்கு செவ்வாய் கிரகம் ராஜயோகம் தரும். குரு 9ல் இருந்து ராஜயோகம் தரும். இவங்க 2 பேரும் சேர்ந்தா மிக அற்புத யோகம். சூரியன் கடகலக்கணப்படி ஒருத்தர் ஆவணி மாதம் பிறகுறான். சூரியன் எங்கே இருப்பார்? சிம்மராசியில் இருப்பார். ஆவணி மாதத்தில் அந்த சிம்மராசின்றது கடகலக்கணத்துக்கு வாக்குஸ்தானம், குடும்பம் பண்ணுற இடம், கணவன் மனைவி மக்கள். அந்த வீடு சூரிய பகவான் ஆவணி மாதம் பிறப்பாக இருந்தால் அங்கேயே இருப்பார். பிறக்கும்போதே ஆவணி 30 நாளில் பிறந்தா எப்போனாலும். பொதுவாக 2ஆம் இடம் 7ஆம் இடம் ஒருத்தருக்கு மாரகம் செய்யும் இடம். மரணடைகிறான் ஒருத்தன்னா மாரகாதிபதி புத்தி வரும். மாரகஸ்தானம் 2ஆம் இடம் வருது. அப்போ சூரியன் கொண்டுடுவானா? கடகலக்கணத்தாருக்கு சூரியன் கொல்ல மாட்டான். அவன் மாரகாதிபதியாக இருந்தாலும் அவர் வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதால் சூரியன் கொல்லான். சூரியன் ஆனாலும் சூரியன் பலம் பெறுவது மேஷ ராசியில் செவ்வாய் வீட்டில். அங்கே உச்ச பலம் போகிற சித்திரை மாதம் பிறக்கணும். ஆவணி மாதம் சித்திரை மாதம் பிறந்தவாளுக்கு ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஆத்ம பலம் உயர்ந்த ஒரு பிரதாபம் தருவார். சனியை பாருங்க, கடகலக்கணம் சந்திரன் 7ஆம் இடம் மகர ராசி, 8ஆம் இடம் கும்பராசி. இந்த 7, 8 என்ற 2 வீட்டுக்கு சனி பகவான் ஆதிபத்தியம் பெற்றவர். இவரை நம்ம எப்படி கடகலக்கணத்தாருக்கு எடுத்துக்கொள்றது? இப்போ பாருங்க, பொதுவாக சந்திரன் சனி பகை படாது.
இப்படி பேசிக்கின்னு போனால் வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம்? கடகலகணத்தில் பிறந்த படிக்காத மேதை காமராஜர் 7ஆம் இடம் சனி மகரத்தில் ஆட்சி பெற்று அவர் வீட்டில் இருக்கார். அப்போ சனி 7ல் இருந்தால் சசயோகம் பெறுகிறார். 7ஆம் இடம் மக்கள் சக்தி. மக்கள் சக்தி காமராஜருக்கு அதிகம் இருந்தது. அப்போ அந்த சனி 7ல் கடகலகணத்துக்கு இருக்கலாமா? அவருக்கு இருந்துச்சு. மக்கள் சக்தி வந்தது. திருமணம் கொடுத்தாரா? வாழ்க்கையில் உயர்வு கொடுத்தார். அரசியல் தலைவரானார். காமராஜர் மட்டுமா? கடகத்தில் பிறந்தவா பெரிய ஞானிகளை பார்க்கலாம், மகான்களை பார்க்கலாம், அறிஞர்களை பார்க்கலாம், தவசீலரை பார்க்கலாம், சிறந்த பேச்சாளரை பார்க்கலாம். இதெல்லாம் கடகலகணத்தாருக்கு மட்டுமே அமையும். அப்போது கடகத்தில் போகிறக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு நான் சொன்னேன். தவம் செய்யணும். இது விதி. நம்ம கர்ம வேலையை பற்றி உயிர் இலக்கணம் கடகமாக அமைந்தது நாம் செய்த பாக்கியம் என்று கருத வேண்டும். 8ஆம் இடம் சனி வீடு கும்பராசி. அது ஆயுள் ஸ்தானம். ஒருவருக்கு 8ஆம் இடம். பெண்ணாக இருந்தால் மாங்கல்யம், தாலி, வாழ்க்கையில் கௌரவம் கொடுக்குற இடம். அது 8க்குள்ளே வாழ்க்கை இருக்குது ராமையா. அது 8 ரொம்ப ஆவாதன்னு சொல்கிறான் பாருங்க. ஒரு மாடு வாங்கினா கூட சுழி பார்க்குறோம். அது இட்டுன்னு போகிறவன் இதில் 2 சுழிக்குது, இது இடி மேலே இடி, கூடை மேலே கூடை, இது வானாண்டா அந்த மாடு அப்படி சொல்கிறாங்க. அப்போ 8 என்பது யாருக்கு ஏற்புடையது, யாருக்கு இல்லை? அஷ்டமி திதி பிறக்கூடாது, பிறந்துட்டோம். கிருஷ்ண பகவானே அஷ்டமியில் தான் பிறந்தார். நவமி ராமர் பிறந்தார். அஷ்டமி நவமி தள்ளி ஒரு இடம் போகலாம். இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. ஆக 8ஆம் இடம் ஆயுள், 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம் அல்லது கணவன் இடம். இந்த 2 ஊடும் சனி பகவான். அதுதானே வாழ்க்கைக்கு வருது. ஆனால் சொன்னேன் சந்திரன் சனி பகை. இப்படி இருக்கிற அமைப்பு எப்படி குடும்பம் அமையுது? இதில் ஒரு விசித்திரம் இருக்குது. எதிரும் புதிரும், ஆப்போசிட் போல் சேரும். அதாவது வட துருவம் தென் துருவம், ஒரே துருவம் ஒரே இது ஓட்டாது. வாழ்க்கையில் எதிரும் புதிரும் தான் கடவுள் கொடுத்துருக்குறான். எந்த ஒரு லக்னத்தில் பிறந்தவனுக்கும் மனைவி ஸ்தானம் எதிரும் புதிருமாக தான் அமையுது. அதனால் குடும்பத்தை விட்டா ஓடி விடுறாங்க. கவர்ச்சி வருது, சண்டை வருது, ஈடுபாடு வருது, சிறப்பான வாழ்க்கை அமையுது. அப்போ எதிரும் புதிரும் அவ்வளோ சிறப்பு. சந்திர சனி, இந்த சந்திர சனி இந்த எந்த லக்கணமாக கூட இருக்கட்டும், கடக லக்கணம் சேர்ந்து இருந்தான்னு வச்சுக்கோ, சனியும் சந்திரனும் அது என்ன செய்யும்? ஆன்மீகத்தை அதிகரிக்கும், உயர்ந்த நிலையில் மேற்கொள்ளுவாங்க, இல்லறம் காண்பாங்க, இல்லறத்திலிருந்து துறவரத்தை அனுபவிப்பாங்க. இல்லற ஜோதி, அருள் பிரகாசம், தவசீலர்கள், அரவிந்தர், ரமண மகரிஷி, குருநானக்கு. ஸோ இப்படி பாருங்கள், சனி சந்திரன் சேர்ந்துருப்பான். கேது செவ்வாய் காம்பினேஷன் உயர்ந்த நிலை, முக்தி அடைவாங்க. அப்போ சனி சந்திரன் சேர்க்க பகையாக இருந்தாலும் விட்டுட்டு ஓட முடியல, வேற லைஃபு அற்புதம் கொடுக்குறாங்க. அது மாதிரி புதனும் சந்திரனும் சேர்றான்னு வச்சுக்கோ, எந்த லக்கணமாக இருந்தால் அது என்ன செய்யும்? அந்த புதன் தசையோ சந்திர தசையோ வரும்போது அறிவு கூர்மையாக குறைச்சிடும். சிலர் எள்ளி நகையாடுவார். பொது சுருக்கமாக சொல்கிறேன், புதன் சந்திரன் சேர்க்க பெத்த தாயை போனதுக்கு அர்த்தம்.
ஆனால் புதன் தேச சந்தர்ப்பத்தில் உயர்ந்தவாள்லாம் இருக்கான். நான் சொன்ன மாதிரி சுக்கர ஆட்சியில் இருந்தான் இருக்கிறவன் கடகரான நீச்சமாக இருந்தான். அந்த நீச்சமே எனக்கு உயர்ந்ததை கொடுத்தது. அது மாதிரி புதன் சந்திரன் சேர்க்கை அல்லது ஒரு அது இடத்த பொறுத்து அமைகிற விதம். பொதுவாக புதன் சந்திரன் சேரக்கூடாது, பொதுவாக சனி சந்திரன் சேரக்கூடாது. ஆனால் அவெல்லாம் வேறு வகையில் உயர்ந்த நிலை அடைகிறாங்க. அவங்களுக்கும் பாராட்டு பெருமை கிடைக்குது. எதையும் உதறி தள்ள முடியாது. அடுத்தது பாருங்க, சுக்கிரன் கெட்டவனாக இருந்தாலும் திரிகோணம்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 என்ற இடத்துல இருந்தால் சிறப்பான யோகம். அதே சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்தால் மாளவியா யோகம் என்று சொல்லப்படுகிறது. நல்ல வீடு அமைதல், போகபாக்கியம், வாகன சுகம், பூமி சுகம் இத்தனையும் கொடுப்பார் 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன். இது மாளவியா யோகம். அடுத்தது பாருங்க, எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒரு சில யோகம் சிறப்பாக வேலை செய்கிறது. இப்போ பாருங்க, கம்ச யோகம்னு ஒன்று வருது. இந்த கடக லக்னத்தாருக்கு குரு தன் ஆட்சி வீட்டில் இருக்கணும். அதாவது தனுசு மீனம் அல்லது கடகத்திலேயே உச்சமாக இருக்கணும். குரு ஆட்சி பெற இடம் தனுசு மீனம். அந்த குரு பகவான் உச்ச நிலை பெறுவது கடகராசியில். அதே குரு மகர ராசியில் நீச்சம் பெறுகிறார். நீச்சம் பெறக்கூடாது. ஆட்சி வீடோ உச்ச வீடோ அங்கே குரு இருக்கணும். அது கடகத்துக்கோ அதாவது லக்னத்துக்கோ வேறு யாருக்காவது சந்திரன் இருக்கிற இடம் கடகராசியில் வேறு ஒன்று. அப்போ லக்னமோ சந்திரனோ அந்த இடத்துல இருந்து பார்த்தா இந்த குரு 1, 4, 7, 10 என்ற இடத்துல இருந்தால் ஹம்ச யோகம் ஏற்படுகிறது. இது சிறப்பான உயர்வை தரும். அதே மாதிரி சந்திரமங்கள யோகம். சந்திர பகவான் நின்ற இடத்திலிருந்து செவ்வாய் 7ல் இருந்தால் பாயிண்ட்டு. அல்லது எந்த லக்னமாக இருந்தாலும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து காணப்பட்டால் அது சந்திரமங்கள யோகம் ஏற்படும். இங்கே ஒன்று சொல்லணும், சந்திரமங்கள யோகம் ஆஹா ஓஹோ பிரமாதம். அதில் கொஞ்சம் சிந்திக்கணும். ஆனால் கட்டாயம் கொடுக்கும். என்ன சிந்திக்கணும்னா, செவ்வாய் நெருப்பு, அது குணம். மேஷராசி செவ்வாய் நெருப்பு தத்துவம். செவ்வாய் நெருப்பு, சந்திரன் தண்ணி. தண்ணி என்ற சந்திரனும் நெருப்பு என்ற செவ்வாயும் சேரும்போது தண்ணி கொதிக்குது. அப்போ சந்திரமங்கள யோகம் தண்ணியில் கொதிக்குது. நெருப்பு தண்ணி. வெப்பசலனம். வெப்பசலனம் பாருங்க சிறப்பு. அந்த காலத்தில் ரயிலுக்கு நிலக்கரி வேலை போட்டு எரி விட்டுக்கினே இருப்பான். ஒரு பக்கம் தண்ணியை ஊற்றின்னு இருப்பான். வெப்ப ஆவி கிளம்புது இட்லி பானையில். அப்போ என்ன கொஞ்சம் மனசு சஞ்சலமாக தெரியுது, கொஞ்சம் கவலை தருது. இது தானே ஒழிய சந்திரமங்கள யோகம் வேலை செய்யும். செவ்வாய் சந்திரன் சேர்க்க சிறப்பு. குரு ஆட்சியோ உச்சமோ பெற்று அவர் ராசிப்படியோ லக்னப்படியோ 1, 4, 7, 10 இருந்தால் கம்ச யோகம் வேலை செய்யுது. அடுத்தது சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் கடக லக்னம் தான்.
உங்கள் தொழில் எப்படி அமையும்? தொழிலை பார்க்குறேன். தொழிலுன்னு சொல்லும்போது தொழிலுக்குள்ள இடம் 10 யாருக்குமே 10ஆம் இடம். தொழில் வந்து செவ்வாய் கிரகம், அது மேஷ ராசியாக வருது. அது ஏற்கனவே சொன்னேன், பூர்வ புண்ணியம் 5ஆம் இடம், 10ஆம் இடம் தொழில். இது ரெண்டும் செவ்வாய் கிரகம் ஆதிபத்தியம் பெற்றது. அப்போ தொழில் கடக லக்னத்திற்கு பிறந்தவனுக்கு மேஷ ராசி, அதில் அமர்ந்த கிரகம் சம்பந்தப்பட்டு அந்த காரகத்துவப்படி தொழில் அமைகிறது. அப்போ ராசி படிப்பார், அது நெருப்பு ராசி. அப்போ இவர் நெருப்பிலேயே வாழ்வாரா? அது தத்துவம். அந்த மேஷ ராசி மருத்துவமனை, செவ்வாய் வீடு, இராணுவத்தில் பணிபுரியலாம், இயந்திர சாலை, பொறியியல் துறை, இண்டஸ்ட்ரீஸ், காவல்துறை, ரயில்வே டிபார்ட்மெண்ட், மின்சாரத்துறை. ராசிக்கேற்ற தொழில் அப்படி வரும். சூழலாக தான் இருக்கும். என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, பொறியியல், இராணுவம், காவல், இதெல்லாம் பாருங்கள். கொஞ்சம் இயந்திர சாலை இது போல் தன்மை உடையது. செவ்வாய் கூட போலீஸில் கூட சேரலாம். அது அப்படி ஒரு மிடுக்கான போர்க்குணம் செவ்வாய் கிரகம். முருகப்பெருமான் இவங்க எந்த வேலை எடுத்தாலும் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, நான் சொல்கிற 3 எழுத்தில் அவர் வேலை ஆரம்பிக்கும். எஸ் என்ற எழுத்து இருக்கும், அவர் வேலை செய்கிற தொழில் டிபார்ட்மெண்ட். ஐ என்ற எழுத்து இருக்கும், ஏ, SIA. இந்த 3 எழுத்தில் துவங்கும் அவங்க செய்கிற உத்தியோக அமைப்பு. அவளுக்கு வந்து யார் வேலை வாங்கி தருவா? படிச்சிட்டிங்க, வேலை வேணும். யார் மூலமாக கிடைக்கும்? தந்தை மூலமாகவே கிடைக்கும். இவளுக்கு வேலை எங்கே அமையும்? மேஷம் வந்து ராசி மண்டலத்தில் தொழிலிடமாக இருக்கிறதால மலை சார்ந்த பகுதி, காடு வனாந்தரம் நிறைந்த பகுதி, கொஞ்சம் ஒதுக்குப்புறத்தில் நகர்பகுதி, இப்படி அமைந்த ஒரு லொக்கேஷன் கடகலகணம் மேஷராசி தொழிலிடமாக இருக்க ஆளுக்கு அமையும். உதாரணம், திரு அண்ணாமலை நகரம், அதை ஒட்டி மலை அண்ணாமலை, அதை சுற்றிலும் காடு, மலை சார்ந்த காடு சார்ந்த நகரம், இதுபோல் ஏரியா. சரி, வேலை வந்துடுச்சு கடற்கரை பக்கம். 1 வருஷம் 6 மாதம் வேலை, ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட். எப்படி இருந்தாலும் மலையும் காடும் வனாந்தரமும் சேர்ந்த நகர்பகுதி மேஷராசி 10ஆம் இடமாக வந்து தொழில் அமைவாளுக்கு லொக்கேஷன். இது தெரிஞ்சுக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த வேலையில் நான் சொல்கிறேன்ல, மேஷராசி செவ்வாய் வீடு, நெருப்பு தத்துவம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அது எப்படி இருக்கும்? அந்த செவ்வாயை குரு பார்த்தா டாப் உயர்ந்த நிலை. சரி, பார்க்கவே கூட இல்லை, வேற ஒரு நல்ல கிரகம் பார்க்குது. 10ல் ஒரு பாதியேனும் இருக்கணும், ஒரு பாம்பாவது இருக்கணும், கஞ்சி குடிக்கலாம் வாழ்நாளில், பட்டினி இல்லாத. அது தொழிலுக்கு சிறப்பு. இப்போ செவ்வாயே இருக்கிறான், அது நெருப்பு.
இங்கே என்ன இருக்கக்கூடாது, சூரியன் சேரக்கூடாது, அது நெருப்பு.